ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுளம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன விதங்கள்ல எல்லாம் பணத்தை சேமிக்க முடியும், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி சேவிங் டிப்ஸ் தான். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். முதல் விஷயமா, நம்ம குடும்பத்தில் என்ன செலவு ஆகுது அப்படிங்கிறத பட்டியலிடணும். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன செலவு இருக்குது, எவ்வளவு செலவு பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதே போல் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா, அந்த 20,000த்துக்குள்ளே உங்களோட பட்ஜெட்டை எப்படி கொண்டுட்டு வரலாம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி பணத்தை ஒதுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, சம்பளத்தில் முதல் சேமிப்பு. எப்போதுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருமானத்தில் சேமிப்பு போக தான் செலவு இருக்கணும். அந்த வருமானம் வர்றப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது சேமிப்பு தான். 20,000 சேலரி வந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 1,000 ரூபாய் இல்லை 2,000 ரூபாய் முதல் சேமிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வேறு என்னென்ன சேமிப்புலாம் பண்ணுறோம், ஆர்டி பண்ணுறோம் இல்லை நகை சீட்டு பண்ணுறோமோ அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது விஷயம், ஒவ்வொரு செலவுக்கும் பணத்தை பிரித்து வைக்கணும். ஒரு மளிகை பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2,000லேருந்து 4,000 ரூபா ஒதுக்குறீங்கன்னா தனியாக அதுக்கு எடுத்து வச்சிடணும். கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக, பால் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ அந்த எல்லா விஷயத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத ஒதுக்குங்க. அதை தனித்தனியாக எடுத்து வைக்கிங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட பணம் இவ்வளோ இருக்குது, இதுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்கோம், இன்னும் இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம அதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணுவோம். அதே போல் சேமிப்பு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போதே இவ்வளோ மீதம் இருக்குது, இது நம்ம சேமிப்புக்காக ஒதுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். நாலாவதாக நம்மளோட செலவுகளை பட்டியலிடணும். அந்த மாதிரி லிஸ்ட்டு போடும்போது எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு நம்ம கடன் கட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட தேவைக்குள்ளே உள்ள வருது. என்ன அப்படின்னா, அந்த கடனை அடைச்சா மட்டும்தான் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ நம்மளோட செலவுகள் ஒவ்வொரு மாதமும் பண்ணுற செலவுகளை எல்லாத்தையுமே எழுதுங்க. அதில் என்ன செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எழுதுனா மட்டும்தான் தெரியும். அஞ்சாவது விஷயமா நம்மளுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, என்ன கடன் இருக்குது, எப்படி அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிளானிங் இருக்கணும். எந்த பிளானிங்குமே இல்லாமல் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அது இஎம்ஐலேயே இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு 2 லோன் இருக்குது அப்படின்னா எது அதிகமான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே போல் இப்போது 2 லோனுக்கும் எப்படி பிரித்து நம்ம கடனை அடைக்க முடியும் சீக்கிரமாக அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாலே கடன் இல்லாத லைஃப் நம்மளால் வாழ முடியும். அடுத்ததாக ஃபிக்ஸ்டு சேவிங். இப்போது நம்ம ஆல்ரெடி சம்பளம் முதல்ல சேமிப்புக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக ஃபிக்ஸ்டு சேவிங், நகை சீட்டு, ஆர்டி எல்லாம் ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கான கண்டிப்பாக இருக்கக்கூடிய சேமிப்பு. ஸோ இதையெல்லாம் தனித்தனியாக இதுக்கெல்லாம் அமௌண்ட் நம்ம ஒதுக்கணும். மினிமமாக நீங்கள் 100 ரூபாயிலிருந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ண முடியும், 500 ரூபாயிலிருந்தே நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். சேமிப்பை எப்போதுமே பெரிய லெவலில் பண்ணணும்னு இல்லை, சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் அடுத்தடுத்து பெரிய தொகையாக மாறும். இப்போது ஆர்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு 500 ரூபாய். நகை சீட்டு ஃபஸ்ட்டு 500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி நகை சீட்டை அதிகமாக படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். நம்ம சேனல்லையுமே நிறைய மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் இருக்குது. 30 நாள் சேமிப்பு, இல்லை 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், இல்லை 50,000 ரூபாய்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிப்பு, இந்த மாதிரி நிறைய விதமான சேமிப்பு சேலஞ்ச் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சேமிப்பு சேலஞ்செலாம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு 3 மாதத்தில் நான் இவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த உதாரணத்துக்கு ஒரு 30,000 ரூபா நான் 3 மாதத்தில் சேமிக்கணும், அந்த 30,000 ரூபாயை நான் கடனுக்காக ஒதுக்கி அந்த கடனை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா கடன் இல்லைன்னாலே நம்மளால் நிறைய சேமிக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மினிமமாக 1,000 ரூபாயிலிருந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
எப்போதுமே வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற சேமிப்பு வந்து நாளடைவில் வந்து நம்மளுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். ஸோ மணி சேவிங்ஸ் சேலஞ்செலாம் வந்து அதிகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம சேமிப்பு பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய தொகையாக மாறும். அடுத்ததாக மளிகை பொருட்கள் காய்கறிக்கான செலவெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மளிகை பொருள்லாம் ஹோல்சேல் ஷாப்லேயோ காய்கறிகள்லாம் வாங்கினோன்னா சந்தைகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து நம்மளுக்குமே வந்து குறையும். உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாரம் நீங்கள் வந்து காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அந்த சந்தைகளில் வாங்கும்போது ஒரு 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வாங்கும்போது அந்த ரிமைனிங் இருக்கிற 50 ரூபா நம்மளோட சேமிப்பு தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படியெல்லாம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். அதான் வந்து நம்மளோட செலவுகளை வந்து நம்ம என்ன பட்ஜெட் போட்டிருக்கோமோ அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டுட்டு வரணும். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ டெய்லி நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவுகளை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கான சேவிங்ஸு, இல்லை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் மீதமான தொகையை வந்து சேமிப்புக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களால தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும். அது வந்து டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம சேமிப்பு பண்ணாலும் சரி, நம்மளோட செலவுகளை வந்து நம்ம பிளான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டார்கெட் இருக்கணும். ஒரு கடனை அடைக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ நாளில் அடைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கணும். சேமிப்பு பண்ணாலும் நான் இவ்வளோ நாளில் இவ்வளோ சேமிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டார்கெட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டார்கெட் வைக்கும்போது தான் நமக்குள்ளே நம்மளே வந்து மோட்டிவேஷன் ஆகி நம்ம வந்து அதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் சேமிப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நான் இந்த 1 லட்சத்தை சேமிக்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நான் அதுக்காக எவ்வளோ சேமிக்கலாம், ஒவ்வொரு நாளும் நான் அதுக்காக எப்படி சேமிக்கலாம், நான் வருமானத்தை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதே நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, அந்த 1 லட்ச ரூபாயை கடனாக ஒரு 6 மாதத்தில் அடைக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்காக நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால தான் டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக தின சேமிப்பு. டெய்லி நம்மளோட சேமிப்பு நம்ம பண்ணும்போது தான் அந்த சேமிப்பு என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் அதிகமாகவும் ஆகும், பழக்கமாகவும் மாறும். டெய்லி சேமிப்பு நீங்கள் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி உண்டியலில் போடும்போது டெய்லி போடும்போது நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. சேமிப்பை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு தின சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடன் இருக்குது, ஒரு 2லேருந்து 3 கடன் இருக்குது, அதை எப்படி நான் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி என்னோடய சேமிப்பை அதிகப்படுத்தலாம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எது அதிகமான பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கம்மியான இன்ட்ரெஸ்ட் உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இன்னும் அதிகமான வட்டி கட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இதுக்கான வட்டியும் குறையும், நம்ம வந்து சீக்கிரமாக வந்து அடுத்தடுத்த கடனையும் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஒரு அவுட்டிங் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி செலவு பண்ணுறது வந்து நம்மளோட சேமிப்பை வந்து வழிவகுக்கும். சேமிப்பில் போய் கை வைக்காமல் நம்ம ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் இவ்வளவு செலவாகும், இவ்வளவு தான் நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் இருந்துச்சுனாலே அதுக்குள்ளே நம்ம எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கடனையும் செலவையும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு கடன் இல்லாமல் இருந்தாலே சேமிப்பு அதிகமாகும். அதே போல் நம்மளோட செலவுகளை கம்மி பண்ணாலே சேமிப்பை கண்டிப்பாக நம்ம அதிகப்படுத்த முடியும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்னால கண்டிப்பாக பணத்தை வந்து சேமிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து முயற்சி தான் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். சின்னதாக நம்ம பண்ணுற முயற்சி தான் வந்து பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டு விட்டுட்டு வரும். எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களாலேயும் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும். சிறுக சேமிங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து ஒரு காலகட்டத்தில் மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.